Hello, my dear medicos. Welcome to NEET Trackers Tamil. நான் கிஷோர் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஃபஸ்ட் இயர் லைஃப் எப்படி இருக்க போகுது, என்னுடைய ஃபஸ்ட் இயர் லைஃப் எப்படி இருந்துச்சு, வாட் ஆர் த குட் அண்ட் பேட் திங்ஸ், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்ன ப்ரோ ஃபஸ்ட் இயர் சொல்கிறீங்க, ஆனால் ஏதோ எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் ஃபேஸ்னு எழுதிருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எம்பிபிஎஸ் படிக்கிற இயர்ஸ் வந்து நம்ம நோ மோர் கால்ட் ஆஸ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சொல்ல போகிறது இல்லை. அதுக்கு வந்து நியூ டெர்மினாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயரை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேஸ் ஓகேங்களா? செகண்ட் இயரை செகண்ட் ஃபேஸ், தேர்ட் இயரை தேர்ட் ஃபேஸ் சொல்லணுமா? இல்லை, தேர்ட் இயர் வந்து தேர்ட் ஃபேஸ் பார்ட் ஏ ஓகேங்களா. ஃபைனல் இயரை ஃபோர்த் இயர் சொல்ல மாட்டாங்க, தேர்ட் ஃபேஸ் பார்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. 4 வருஷத்துக்கும் ஃபேஸில் தான் நம்ம டெர்மினாலஜி கொடுக்கணும். அப்புறம் அந்த ஃபைனல் இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடை ஃபஸ்ட்டு சிஆர்ஆர்ஐன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போது சிஆர்எம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. சிஆர்எம்ஐனா என்னென்னா கம்பல்சரி ரொட்டேட்டரி மெடிக்கல் இன்டர்ன்ஷிப், அதாவது கம்பல்சரி ரொட்டேட்டிங் மெடிக்கல் இன்டர்ன்ஷிப், இப்படி தான் நம்ம சொல்லணும் ஓகேங்களா. இந்த டெர்மினாலஜிலாம் தெரிஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எப்போ மாற்றினாங்க, புதுசாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் தான் எம்பிபிஎஸ்க்கு இந்த ரூல்ஸு ஷெட்யூல் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி டீச் பண்ணணுன்ற கைட்லைன்ஸ் தான் தருவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்போ இந்த கைட்லைன்ஸை கொடுத்தாங்கன்னா 2019 ஆகஸ்ட்டில் சிபிஎம்இ கரிக்குலம் அப்படின்னு புதுசாக ஒரு கரிக்குலத்தை லான்ச் பண்ணுறாங்க. அந்த கரிக்குலம் எது பேஸ் பண்ணினா காம்பிடன்சி பேஸ் பண்ணி ஒரு கரிக்குலம். காம்பிடன்சி என்னன்னா, ஒரு அதாவது ஒரு எம்பிபிஎஸ் கிராஜுவேட்டுக்கு பேசிக்காக நாலேஜ்ன்றது ரொம்ப முக்கியம். அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் தான் அவங்கள ஒரு நல்ல இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்டாக உருவாக்கும்னு புதிய ஒரு கரிக்குலத்தை கொண்டு வராங்க. அதுதான் சிபிஎம்இ, காம்பிடன்சி பேஸ்டு யூஜி கரிக்குலம் சொல்லுவாங்க ஓகேங்களா. இதில் இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் காமிச்சிருக்க பார்த்தீங்களா, நம்ம அன்னியன் மாதிரி தான் இருக்க போகிறோம் ஃபஸ்ட் இயரில். அம்பி வந்து அகாடமிக்ஸ் மாதிரி, ஸ்போர்ட்ஸில் அன்னியன் மாதிரி, கல்ச்சுரல்ஸில் ரெமோ மாதிரி, இப்படி நான் இந்த பாட்டில் 3 பாட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அகாடமிக்ஸை பற்றி பார்க்கலாம். அகாடமிக்ஸை பற்றி நான் பெருசாக சொல்ல, ஒரு ஓவர்வியூ தரேன், கேட்கோங்க. ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இருக்கும். மூணுத்துலையுமே தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது ஓகேங்களா. தியரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1ல் பாதி சப்ஜெக்ட், பேப்பர் 2ல் பாதி சப்ஜெக்ட் இருக்கும். பேப்பர் 1க்கு 100 மார்க்ஸ், பேப்பர் 2க்கு 100 மார்க்ஸ், ப்ராக்டிக்கலுக்கு 100 மார்க்ஸ். இப்போ பாஸ் மார்க் எவ்வளோ ப்ரோன்னு கேட்டிங்கன்னா 40% ரூல் இருக்குது. அதாவது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சேர்த்து இங்கே 80 மார்க்ஸ் எடுத்துருக்கணும் ஓகேங்களா. ப்ராக்டிக்கலில் 60% எடுத்துக்கணும். இதுதான் பாஸ் மார்க். இப்போ எவ்வளோ ப்ரோ டிஸ்டிங்ஷன் ஆனர்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா 75% அண்ட் அபோவ் எடுத்திங்கன்னா டிஸ்டிங்ஷன், 80% அண்ட் அபோவ் எடுத்திங்கன்னா ஹானர் சொல்லுவாங்க, 90% அண்ட் அபோவ்லாம் லாரல்ஸ் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கிளாஸ் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் 8:30 கிட்ட ஸ்டார்ட் ஆகி 4க்கு முடியும். 8:30 ஷார்ப்பாக 8:30க்கு இல்லை, சம்டைம்ஸ் 8:45 ஸ்டார்ட் ஆகலாம், சம்டைம்ஸ் 8:30 ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி 4-4க்கே முடியாது, 3:45க்கு முடியலாம், 3:30க்கு முடியலாம். ப்ராக்டிகல் செஷனை பொறுத்து உங்களுக்கு முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அனாட்டமி கிளாஸ் நடக்கும், டிசெக்ஷன் ஹால் போயிடுவீங்க. அங்கே போய் டிசெக்ஷன்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு ஒரு 11க்கு முடியும். 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் வரும், 15 மினிட்ஸ் கிட்ட பிரேக் கொடுப்பாங்க. அந்த டைமில் போய் நீங்கள் கேன்டீனில் டீ குடிக்கிறது, பிஸ்கெட்டு எல்லாம் உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி கிளாஸ் நடக்கும், அப்புறம் ஃபிசியாலஜி, அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்து உங்களுக்கு 1 ஹவர் கொடுப்பாங்க. 1 ஹவர் லஞ்ச் பிரேக்கில் போய் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு வர மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் இயரில் அகாடமிக்ஸ். இன்னும் டீப்பாலாம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு போனதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் நடக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்களே, ஸோ கொஞ்சம் ஜாலியாக விளையாடுற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா டீமாக பிரிப்பாங்க, உங்களுக்குள்ளே டீமாக பிரித்து கேம்ஸ்லாம் வைப்பாங்க. நான் ஒரு ஆட் பண்ணுற பாருங்களேன், எங்களை வந்து ட்ராயிங்லாம் பண்ண சொல்லி அதில் கவிதைலாம் சொல்ல சொன்னாங்க, அந்த கிளிப்ஸ்லாம் பாருங்கள். அப்புறம் அது உங்கள் 100 ஆர் 150 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் வரணும், உங்களுக்குள்ளே நீங்கள் அறிமுகம் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருந்தது. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒயிட் கோட் செரமனியும் வெல்கம் பார்ட்டியும் நடக்கும். சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு ரோஸ் கொடுத்து கிஃப்ட் கார்ட்ஸ்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட்லாம் நடக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது எங்கே உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது, எங்கே என்னென்ன வார்டு இருக்குது எல்லாமே சுற்றி காட்டுவாங்க. பிளட் பேங்க்லாம் எங்கே இருக்குன்னு எல்லாமே காட்டுவாங்க. அதுக்கப்புறமா பிஹெச்சி விசிட் போவீங்க, ப்ரைமரி ஹெல்த் சென்டர் விசிட்.
உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஏதோ ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டரை டார்கெட் பண்ணிட்டு அங்கே வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அங்கே என்னென்ன பேசிக் யூனிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன ப்ரைமரி ஹெல்த் சென்டர் விசிட் காட்டாமூனின்ற இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ஹோல் 100மே காலேஜில் பஸ் வச்சு அவங்களே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே பார்க் இருக்கவே எல்லோரும் அங்கே வந்து சின்ன பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஃபவுண்டேஷனில் இவ்வளோ தான். ஃபவுண்டேஷனை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் அகாடமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜில் எல்லா காலேஜ்லையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அகாடமிக்ஸ் தர இம்பார்ட்டன்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கும் தருவாங்க. நீங்கள் 4க்கு அப்புறம் காலேஜ் முடிச்சு வந்தீங்கன்னா ஒரு ½ hour பிரேக் எடுத்துகிட்டு எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் போயிடுவாங்க. பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால் இதில் எங்கள் காலேஜில் இருக்குது. திருவண்ணாமலை காலேஜில் இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒரு சில காலேஜில் ஹாக்கியும் இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பமான ஒரு ஸ்போர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட்லாம் எடுத்திங்கன்னா அந்த டே லைட் போகிற வரைக்கும் விளாடுவாங்க. ஆர்டிஃபிஷியல் லைட்டில் ரொம்ப நாள் விளாட முடியாது. ஸோ ஒரு 8 அந்தமாரி விளாடுவாங்க. வாலிபாலில் ஒரு 9 வரைக்கும் விளாடுவாங்க. அந்தமாரி ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் டைமிங் டிஃப்ரெண்ட் ஆகும். கேர்ள்ஸ்க்கும் அவங்க ஹாஸ்டல் கேம்பஸ் ஸ்கூல்லேயே கூட எல்லாமே விளையாடிப்பாங்க. கொக்கோ இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது. யூஸ்வலி ஃபுட்சல் விளையாடுவாங்க கேர்ள்ஸ்லாம். அப்புறம் வாலிபால் இருக்குது, த்ரோ பால் இருக்குது. இன்டோர் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம், பேட்மிண்டன் எல்லாமே இருக்குது. 1 or 2 ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகும். ஒன்றுத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒன்றுத்தில் இல்லாமல் இருக்கும். உங்கள் காலேஜில் பொறுத்தா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக சொல்லுவாங்க. ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, நான் எப்படி போய் விளையாடுவேன், எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிலாம் இருக்குன்னா அதுக்கெலாம் அவங்க எக்ஸப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் சொல்லிவிட்டு ஸ்போர்ட்ஸ் போகாமல் கூட இருந்துக்கலாம். பட் ஸ்போர்ட்ஸ் போயிட்டு உங்கள் பாடி ஃபிட்டாக வச்சுக்கலாம் தான் நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்க முடியும். ஓகேங்களா? எங்கள் காலேஜோட ஸ்போர்ட்ஸ் கிளிப் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பேர் சொல்லுங்க ஆடும்போது. வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக வெளியே கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் படிச்சுட்டே தான் இருக்கணும், புக்கும் கையுமா தான் இருக்கணும், அவ்வளோதான்னு. அப்படிலாம் இல்லை. பாதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பாதி வந்து என்ஜாய்மெண்ட் தான். கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனாக்ரேஷன் செரிமனி நடக்கும். அதாவது அந்த ஒயிட் கோட்டும் அந்த ரோஸ் கொடுத்து வெல்கம் பண்ணுற இனாக்ரேஷன் செரிமனி. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேடவரிக்கு ஓத்து நடக்கும். இது வந்து ஃபவுண்டேஷன்லேயும் உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க. கேடவர்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கேடவர்னால் ஒரு டெட் பர்சனோட பாடி. அதை வந்து நீங்கள் ஒரு அருவருப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. கேடவர் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டீச்சர். ஒரு பர்சன் தன்னோட உடம்ப நம்ம படிக்கிறதுக்காக அவங்க டொனேட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதில் இருந்தால் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த உங்களுக்கு ஃபார்மலின் ஸ்மெல்லு ஒரு மாதிரி நெடியேறும், கண் எரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேடவரை பார்த்தாலும் உங்களுக்கு வாந்தியோ எதுவும் அது மாதிரிலாம் வராது. அந்த ஃபார்மலின் ஸ்மெல்லு தான் உங்களுக்கு நெடியேற மாதிரி இருக்கும். ஒரு 3 to 4 டேஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு கண் எரியும், ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் பழகிடும் உங்களுக்கு. அந்த சைடு போனாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி நடக்கும். எங்கள் காலேஜில் வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது முழுக்க சீனியர்ஸ் தான் உங்களுக்கு நடத்துவாங்க. லைக் ஜூனியர்ஸை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி உங்களுக்கு டாஸ்க்லாம் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. லைக் இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டுட்டு வரணும், இந்த மாதிரி பண்ணணும். ஒன்றும் கம்பல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு பாட வந்தால் பாட சொல்லுவாங்க, டான்ஸ் ஆட தெரியும்னா டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு எது தெரியுமோ அதை பண்ணுங்கள் அதான் சொல்லுவாங்க. எதுவும் கம்பல்ஸ் பண்ணி ரேகிங் மாதிரிலாம் நடக்காது, ஜாலியாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரில் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வேக்சினேஷன். ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் போட சொல்லுவாங்க எல்லாருமே. அதை மறக்காமல் எல்லோரும் ஃபஸ்ட் இயர்லேயே போட்டு முடிச்சுடுங்க. ஏன்னா செகண்ட் இயரில் போஸ்டிங் வரும்போது நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ஆக நிறைய வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் இருக்கிற பர்சன்லேருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும். ஸோ முதல்ல எல்லாருமே வேக்சினேஷன் போடும்போதே போய் போட்டுக்கோங்க. 3 டோஸ் போடணும். 3 டோஸையும் மறக்காமல் டேட்டில் கரெக்டாக போட்டுக்கோங்க. டேட் மிஸ் ஆச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட் டோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் மார்க் பண்ணிட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம். உங்களுக்கு தேர்ட் இயரில் கம்யூனிட்டி மெடிசன் ஒரு டாபிக் வரும், ஒரு டிபார்ட்மெண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நடக்கும். ஏன்னா அது லார்ஜ் சப்ஜெக்ட்ன்றதுனால ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், அப்படி தேர்ட் இயர் நடக்கும். ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு ஃபேமிலி அடாப்ஷன்ற ப்ரோக்ராம் நடக்கும். ஒருத்தருக்கு 5 ஃபேமிலி வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி. அடாப்ட்னா நீங்கள் போய்ட்டு ஃபேமிலி அடாப்ட் பண்ணிட்டு அவங்க குடும்ப செலவு அளவுலாம் அந்த மாதிரி இல்லை. ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எவ்வளோ நியூட்ரிஷன் டயட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, டிசீஸ்லாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி. அது ஒரு ஜாலியாக இருக்கும். உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்களே வீடாக போயிட்டு கூப்பிட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
கவுன்சில், ஸ்டூடெண்ட் கவுன்சில்னால் என்ன தெரியுமா? ஸ்டூடெண்ட் கவுன்சில்னால் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தேர்ட் ஃபேஸ் பார்ட் ஏ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அவங்க தான் இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. மெஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு எல்லாமே இந்த கல்ச்சுரல் செக்ரட்டரி, ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, ஜென்ரல் செக்ரட்டரின்னு எல்லா போஸ்டிங்கும் உங்களுக்கு தருவாங்க. அப்புறம் தமிழ் மன்றம் நடக்கும். இந்த கவுன்சில் எடுத்தோடனே தமிழுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, நம்ம தமிழ் தாய்க்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி தமிழ் மன்றம் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டிமன்றம், கவிதைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ஃபியூகோன்றது இன்ட்ரா காலேஜ் ஈவெண்ட். காலேஜ்குள்ளே இயர் பை இயர் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஆக்ஸலரேட் அண்ட் எக்ஸ்டசி அது வந்து இன்டர் காலேஜ் ஈவெண்ட். மற்ற காலேஜ்லேருந்து வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் தான் நடக்கும். அப்புறம் ஆவணி வந்து பார்த்திங்கன்னா கேரளைட்ஸ்க்கு ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க. ஹோலியும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் ரம்ஜானுக்கு ரம்ஜான் ஃபெஸ்ட்டும் நடக்கும். இது இல்லாமல் நிறைய சிஎம்இ சொல்லுவாங்க. சிஎம்இ நடக்கும். சிஎம்இனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தையும் புதுசாக என்னென்ன டெக்னிக்ஸ் வந்திருக்கு மெடிசனில், என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன டிசீஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆடிட்டோரியத்தில் மீட்டிங் மாதிரி வச்சு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் சொல்லுவாங்க. ஹாலிடேஸ் இருக்கா, வெக்கேஷன்ஸ்லாம் இருக்கா போகணுன்னா உங்களுக்கு ஸ்கூலை விட நிறைய வெக்கேஷன் கிடைக்கும். இப்போட நான் லீவில் தான் இருக்கேன். உங்களுக்கு இப்போ டிசம்பர் நீங்கள் போனால் டிசம்பரில் வின்டர் ஹாலிடேஸ் இருக்கும். 10 to 15 டேஸ் உங்களுக்கு வின்டர் ஹாலிடேஸ் வந்துடும். அப்புறம் சம்மர்லேயும் உங்களுக்கு அந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரிப்ஸ் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரலாம். ஸோ நீங்கள் மோரலெஸ் ஃபஸ்ட் இயரில் தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிக்க வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கோங்க. அப்புறமா ஃப்ரீயாக இருக்கலாம் எக்ஸாம் டைமில். ஸோ அப்போ வந்து ஸ்டடி ஹாலிடேன்னு விடுவாங்க எக்ஸாமுக்கு 1 month முன்னாடி. அப்போ டென்ஷன் இல்லாமல் இருக்குன்னா அப்பப்போ இந்த எக்ஸாம் வைக்கும்போதே படிச்சிருங்க. ஓகேங்களா? மந்த்லி உங்களுக்கு ஐஏடின்னு வைப்பாங்க. ஐஏடி ஆர் ஐஏன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் மந்த்லி நடக்கும். அந்த டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக எழுதி நீங்கள் ஃபுல்லாக படிக்க கூட அவசியம் இல்லை. ஒரு பாதி படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி படித்து போனாவே கடைசி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. நல்லா படித்து நல்ல ஸ்கோர்ஸ் வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீட் கேக்கர்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.